ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நம்ம கத்தார் நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் அதே சமயம் யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்களுக்கும் பயனுள்ள 2 விஷயங்களை ஒன்றாக சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒன்று, இப்போது நிலவும் பிராந்திய பதற்றமான சூழலால் கத்தார் உள்நாட்டு அமைச்சகம் அதாவது MOI கொடுத்திருக்கிற சீரியஸான எச்சரிக்கை. இரண்டாவது, நம்ம சேனலில் ஒரு வீடியோவை பிரைவேட் செய்துவிட்டு அப்புறமா பப்ளிக் பண்ணினால் வியூஸ் மற்றும் வாட்ஸ் ஹவர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம். இந்த ரெண்டுக்கும் தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கு. முதலில் கத்தார் உள்நாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த பொது அறிவிப்பை பற்றி பார்ப்போம். இப்போது பிராந்தியத்தில் சில அசாதாரண சூழல் நிலவுவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதனால MOI ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துள்ளது. சம்பவம் நடந்த இடங்கள், அதாவது ஏதாவது விபத்தோ அல்லது பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வுகளோ நடக்கும் இடங்களுக்கு நீங்கள் ஆர்வத்தில் நேரில் போகக்கூடாது. அங்கே போய் கூட்டம் கூடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அந்த இடங்களில் நடக்கும் விஷயங்களை போட்டோ எடுப்பதோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்வதோ சட்டப்படி தப்பு. இப்படி செய்வதால் என்ன ஆகும் என்று கேட்டால், அங்கே வரும் போலீஸ் அல்லது ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாகனங்களுக்கு நீங்கள் இடையூறாக இருப்பீர்கள். இது பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கும். இதையும் மீறி நீங்கள் வீடியோ எடுத்தாலோ அல்லது அங்கே கூட்டம் கூடினாலோ நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். அதாவது லீகல் அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லப்படும் சட்ட தண்டனை கிடைக்கும். அதனால் கத்தாரில் இருக்கும் நம்ம மக்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீடியோக்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்யாதீர்கள். அடுத்ததாக நம்ம யூடியூப் நண்பர்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இருக்கிற சூழலில் என்னுடைய வீடியோவை தற்காலிகமாக ஒரு 3 மாதத்துக்கு ப்ரைவேட் பண்ணி வைக்கலாமா? அப்படி பண்ணிட்டு அப்புறமா பப்ளிக் ஆக்கினால் எனக்கு ஏற்கனவே வந்த வியூஸ் மற்றும் வாட்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குமா? இதோ அதுக்கான பதில். ஆம், கண்டிப்பாக எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை ப்ரைவேட் செய்யும்போது அந்த வீடியோ உங்களுடைய சேனல் பக்கத்தில் இருந்து மட்டும்தான் மறையும். ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்த லைஃப் டைம் வியூஸ் குறையாது. நீங்கள் 3 மாதம் கழித்து அதை மீண்டும் பப்ளிக் செய்யும்போது அந்த வீடியோ பழையபடி எல்லோருக்கும் தெரியும். அதன் வியூஸும் திரும்ப வந்துடும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் மானிடைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் அந்த வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கும் அந்த 3 மாதத்துக்கு மட்டும் அந்த வாட்ஸ் ஹவர்ஸ் உங்களுடைய மானிடைசேஷன் பேஜில் காட்டாது. நீங்கள் திரும்ப பப்ளிக் செய்த உடனே அது தானாக வந்து சேர்ந்துடும். அதனால் பயப்படாமல் நீங்கள் ப்ரைவேட் பண்ணலாம். ஆனால் வீடியோவை டெலீட் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு கடைசி 365 நாட்கள் கணக்கைத்தான் பார்க்கும். நீங்கள் 3 மாதம் வீடியோவை ப்ரைவேட்டில் வைத்துவிட்டு எடுக்கும்போது அந்த வீடியோவுக்கு ஏற்கனவே வந்த வாட்ஸ் ஹவர்ஸ் 1 வருஷத்துக்கு உள்ளாக இருந்தது அப்படின்றால் அது உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு உதவும். எனவே இன்றைய வீடியோவின் சுருக்கம் இதுதான். கத்தாரில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் சம்பவ இடங்களில் வீடியோ எடுக்காதீர்கள். சட்டத்தை மதித்து நடப்போம். அதே மாதிரி உங்கள் யூடியூப் வீடியோவை தற்காலிகமாக பிரைவேட் செய்வதில் எந்த தப்பும் இல்லை. உங்கள் உழைப்பு வீண் போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.